welcome to Good Evening Canada, sponsored by Life 100 Insurance and Investment Inc. Sridharan Thuraraja. இன்றைக்கு March 26th and Torontoல இப்போ temperature 5 degrees Celsius இருக்கு and time 9:02 p.m. So இன்றைக்கு Good Evening Canadaல என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு let's take a look at our agenda. First top of the hourல இன்றைக்கு வந்து Bramptonல ஒரு நியூ ஹாஸ்பிட்டல் வந்து திறக்கிறதுக்கு இன்றைக்கு அப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றி வந்து ப்ரீமியர் டக்ஃபோர்ட் வந்து கதைக்க போகிறார். அண்ட் தென் ஆல்சோ அதுக்கு வந்து மேயர் Brampton மேயர் பேட்ரிக் ப்ரவுனும் அதுக்கு வந்து தேங்க் பண்ணி கதைக்க போகிறார். ஸோ we are going to watch that. தென் கனேடிய வெள்ளம் உங்களுக்கு வந்து வேக்சினை வந்து அப்டேட் கொடுக்க போகிறா. ப்ரொக்யூர்மெண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து எங்களுக்கு வேக்சின் அப்டேட் வந்து சொல்ல போகிறா. தென் கலையரங்கத்தில் we have a song by விதுஷாயினி. வழக்கம் போலவே பிறகு வந்து கரன்சி வெதர் அண்ட் நியூஸ் வித் துஷ்யந்தி குணரட்னம். இன்றைக்கு வந்து கனடாக்காரர் வர மாட்டார், பட் நெக்ஸ்ட் வீக் வந்து திருப்பி எங்களை மீட் பண்ண வர போகிற என்டர்டெயின் பண்ண கனடாக்காரர். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வார மண்டேலேருந்து ரிஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து வருது. ஸோ கிரே ஜோனில் இருக்கிற ஏரியாஸில் வந்து இப்போ வந்து அவுட்டோர் ஃபிட்னஸ் வந்து திருப்பி வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ வித் அவுட்டோரில் வந்து ஃபிட்னஸ் வித் மேக்ஸிமம் ஆஃப் 10 பார்ட்டிசிபெண்ட்ஸ் திருப்பி ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதை வந்து March 29th மண்டே ஓப்பன் ஆகுது. ஆல்சோ April 12th வந்து இப்போ பர்சனல் கேர் சர்வீசஸ், ஹேர் சலான், நெயில் சலான், மற்றது வந்து டேட்டூ பார்லர்ஸும் வந்து திருப்பி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இவ்வளவு நாளுமே லாக்டவுனில் இருந்து 140 days வந்து அது க்ளோஸ்டாக இருந்தது. ஸோ அது திருப்பி வந்து April 12th ஓப்பன் ஆக போகுது. ஆல்சோ April 12th வந்து மெரினாஸ் மற்றது வந்து போர்டிங் கிளப்ஸும் வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஏன் திருப்பி ஓப்பன் ஆகுதுன்றா இப்போ நிறைய கேசஸ் கூட இருந்தாலுமே இப்போ வந்து இதனால் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு நிறைய வந்து மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபைனான்ஷியல் ஹெல்த்தை வந்து பெட்டர் ஆக்குறதுக்கு திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து முதலே சொன்ன மாதிரி ப்ரீமியர் டக்ஃபோர்ட் வந்து இன்றைக்கு பிராம்டனில் வந்து இன்றைக்கு ஒரு நியூ ஹாஸ்பிட்டல் திறக்கிறதுக்கு அங்கே இருக்கிற பீப்புள் வந்து நிறைய காலமாக கேட்டுக்கொண்டே இருந்த விலங்களுக்கு ஒரு நியூ ஹாஸ்பிட்டல் வேணும், தே வாண்டட்ன்ட்டு. ஸோ அது வந்து இன்றைக்கி அப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் அங்கே போய் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு லெட்ஸ் வாட்ச் த வீடியோ. It's a great day for everyone here in Brampton and throughout Peel region because as sure as I'm standing here today, we are building a new hospital for the people of Brampton. This hospital will include over 250 new patient beds. It will include a 24/7 emergency department. This will be an amazing state-of-the-art healthcare facility. The new hospital, the city deserves, and this modern new hospital will help us keep up with the amazing growth in this area. And I hope that one day we will have doctors working in this hospital who are trained at the new medical school right here in Brampton. Wouldn't that be amazing? We have medical students being taught right here in Brampton, and then they move on to an incredible new hospital. Because as part of this budget, we have also funded a proposal by a great university, Ryerson University, to study the feasibility of a new medical school here in Brampton, which I think would be absolutely fantastic. And I'll be back here in Brampton soon to announce the details of that project. And I'm doing this because I believe in the people in Brampton. I believe in the people right across this region of Peel. And my friends, I have to recognize two special people today. Our incredible MPPs, Prab and Amarjot. Folks, without these two, without the mayor's help, without Dr. Mohammed's help, without the minister's help, this would not be possible. Because they've been fighting hard for you down at Queen's Park, and they delivered. The 2021 budget unlocks an additional $3 billion in hospital infrastructure spending, which will support the delivery of this critical project. Over 250 new hospital beds. And today, we are beginning by investing immediately to turn this existing day clinic into a 24/7 urgent care center.
paving the way for an emergency department as part of the new hospital development. And we're not waiting. We are moving at rapid speed. Construction on this project will start in 2023, and I can't wait to be here with the shovels. And nothing is more important than that, because keeping Ontarians safe remains our top priority, and we will continue to deliver on that commitment. On Wednesday, my Finance Minister, Peter Bethenpalvy, delivered the 2021 Ontario budget. This budget is all about what is most important right now, protecting people's health and protecting the economy. We're investing $16.3 billion to protect people's health and help defeat COVID-19. In addition to that, we're investing another $23.3 billion to protect our economy. Our COVID-19 action plan now totals $51 billion. Looking ahead, as our vaccination rollout continues and Ontario turns the corner on the pandemic, this government will build on its plans to create strong economic growth. Until then, we will continue to do whatever it takes to keep people safe from this terrible virus. Thank you, and God bless the people of Ontario. Hi guys, welcome back. ஸோ ப்ரீமியர் சொல்லியிருந்த 2023 இன்னும் 2 இயர்ஸில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து திறக்க போகுதுண்டு. தட்ஸ் சச் எ கிரேட் நியூஸ். எஸ்பெஷலி பிராம்ப்டனில் வந்து நிறைய தமிழாக்கள் எல்லாம் இருக்கணும். ஸோ சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அது வந்து நிறைய ரேசனில் வந்து மெடிக்கல் ஸ்கூலும் திறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கும் வந்து சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து தேங்க் பண்ணி பிராம்ப்டன் மேயர் பேட்ரிக் ப்ரவுனும் சொல்லியிருக்கிறார். ஸோ அது அவர் என்ன சொல்கிறாருன்ட்டு லெட்ஸ் வாட்ச் that video. Weeks ago when the Premier called me to tell me the great news, I told him if it wasn't for COVID, I was going to drive down to Queen's Park and give him a big hug, because that's how happy I was about this news for our community. So thank you, Premier Ford, for this great announcement in the Ontario budget. This is wonderful news for our community. And thank you, Prab and Amarjot, for delivering for our residents. Your government responded to our Fair Deal for Brampton campaign. This was the largest petition in the city of Brampton history to get a second hospital. I can tell you that Brampton's healthcare system has been overcrowded and underfunded for far too long. And the hallway medicine crisis has been compounded by the pandemic. In less than 5 months since Premier Ford made his commitment to get Phase 2 expansion underway and get this Peel Memorial site built into a hospital, I just can't believe how quickly it's happened. So promises made, promises kept. And I want to thank our residents and city council members for supporting this Fair Deal campaign. I know Minister Sarkaria and Amarjot Sandhu are hardworking members of provincial parliament. We're hearing our concerns. They know our community has not previously received our fair share of financial support for key priorities in our city. And I want to thank Health Minister Elliott and Finance Minister Peter Bethenpalvy for meeting with us and taking our phone calls. We were a little bit relentless in talking about our healthcare challenges. In Ontario, the average number of beds per 1,000 people is 2.16. In Brampton, it's only 0.96. This new hospital will go a long way to ensuring that Brampton residents receive a fair deal. This is an absolute home run. And the 41 new beds that were announced earlier in October, they've already been really helpful to alleviate the challenges associated with hallway medicine. Brampton residents remember when Peel Memorial Hospital was closed in October 2007. I should say, I've heard some politicians talk about this is not a new hospital. Maybe they haven't visited Brampton. Maybe they haven't come to Peel Memorial. It's been shut down since 2007, since a hospital. It closes every day. There are no ambulances that visit the site. There's no emergency room. There are no inpatient beds. There is no blue H on the building. And now we're going to get shovels into the ground. We're turning an urgent care clinic into the desperately needed second hospital. So I have to say, thank you to the Premier. Thank you to the provincial government. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions.
We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Welcome back to Good Evening Canada. So Mayor Patrick Brown சொன்ன மாதிரியே வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் ஷோர்டேஜ் வந்து இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் பிராம்டனில். ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ். ஸோ 2023 நியூ ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து they will start opening. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து ட்ரூடோ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது April 18th வந்து Canada is expected to receive 6 million கோவிட் வேக்சின் உண்டு. ஸோ இது வந்து அவர் சொல்லியிருக்கிறோம் இந்த லாஸ்ட் 3 months வந்து கிடைச்ச வேக்சின் அமௌண்ட்டும் இனி வந்து இந்த April 18th வரப்போகிற 6 million அமௌண்ட்டும் வந்து சேமாக தான் இருக்குமெண்டு. இதுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் என்ன சொல்லியிருக்கிறாண்டா இதுக்கு வந்து சில நேரம் சேலஞ்சஸ் சில நேரம் இருக்கலாம். ஏனென்றால் இப்போ ஃபைசர் அண்ட் மொடர்னா வந்து யூரோப்பில் தான் ப்ரொடியூஸ் ஆகிறபடியால் அங்கேருந்து இங்கே வந்து வரைக்கல எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் வந்து யூரோப்பியன் யூனியனால் சில நேரம் இருக்கலாம். பட் தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் டைம் வந்து இதை வந்து டெலிவர் இங்கே வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கு வேக்சின் அப்டேட்ஸை பற்றி வந்து ப்ரொக்யூர்மெண்ட் மினிஸ்டர் அனிதா ஆனந்த் வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ லெட்ஸ் வாட்ச் த வீடியோ now. I have a brief update on the deliveries of vaccines to Canada. Since negotiating the early deliveries of vaccines in December, Canada has now received more than 6 million doses of vaccines to date. In fact, Canada's shipments of vaccines over the course of the next 3 months are expected to match the total number of doses received over the course of the past 3 months combined. That is 6 million more doses coming to Canada between now and April 18th. Included in the doses that I just mentioned are the 1.5 million AstraZeneca doses from the United States that I can now confirm will arrive in Canada this coming Tuesday by truck. We have said from the beginning that the first quarter of this year would represent a period of increasing supply as vaccine manufacturers ramped up production, and this would be followed by significant supplies coming to Canada. We are now seeing that supply surge, and it is set to continue. Pfizer is providing at least 1 million doses a week from now until the end of May. Moderna is increasing the frequency of its deliveries from every third week to every second week, with 855,000 doses shipping the week of April 5th and 1.2 million doses shipping the week of April 19th. That is 6 million doses from Moderna and Pfizer alone in the month of April. Speaking with Moderna executives yesterday, they assured me that their second shipment will come a few days later than expected due to temporary circumstances relating to the quality assurance process. As mentioned, we remain on track to receive 855,000 more doses from the company the week after next as scheduled. At the same time, as manufacturers stabilize their production lines, we are closely monitoring the global environment, including export restrictions in a number of jurisdictions. Our officials across numerous departments, as well as our suppliers, are working ahead of time to ensure that Canada's vaccines continue to arrive in our country. Not only have all the necessary export permits been secured for next week's shipments, but Pfizer has already received the necessary approvals for the shipments taking place the week of April 5th. Beyond seeing these doses coming to Canada, they also are being administered at increasing rates. Yesterday alone, 190,000 Canadians received a vaccine dose.
11% of the Canadian population has received at least one dose so far. Given the profound period of global demand for vaccine, there will continue to be bumps along the way, and we will continue to work every day to ensure that vaccines arrive in this country. Hi guys, so vara Monday, March 29th, Tamil Canadian Center for Civic Action வந்து மார்க்கமில் இருக்கிற ஆக்களுக்கு தமிழ் ஆக்களுக்காக கோவிட்டால் வந்து அவளுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, அவளுக்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும், அந்த வேக்சினேஷன்ஸை பற்றி ஒரு செஷன் வந்து ஹோல்ட் பண்ணினேன் ஃப்ரம் 7 to 8:30 PM. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு வந்து மோர் இன்ஃபர்மேஷன் அந்த செஷனை பற்றி தெரிய வேணும், அந்த அட்டென்ட் பண்ண வேணுமென்றால் அவையில் வந்து கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் அவையில் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் is 416-221-2058. அந்த நம்பர் கீழே வரும். ஸோ நீங்கள் பார்த்து எடுத்து அவளுக்கு கால் பண்ணி மார்க்கமில் இருக்கிறீங்கள்டா அவளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த செஷனை அட்டென்ட் பண்ணினால் you guys can have more information about it. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கு வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார் ஸ்கார்பரோ நார்த் ஷான் சென் வந்து இன்றைக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் கதைச்சிருக்கிறார். இவர் என்ன கதைச்சிருக்கிறார் என்றால், இப்போ ஸ்ரீலங்காவில் 26 years ஆஃப் ஆர்ம்ட் கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் வந்து நடத்த வேணுமென்று சொல்லியிருக்கிறார். ஆல்சோ அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் மார்க் கானோட்டை வந்து ரீசெண்டாக இதை பற்றி வந்து கனடா என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்கிறேன், என்னென்ன செஞ்சுருக்கிறேன் அப்டேட்ஸை வந்து அவர்கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியும் கேட்டிருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு லெட்ஸ் வாட்ச் த வீடியோ now. Scarborough North. Madam Speaker, members of the Tamil community in Scarborough North have shared that their loved ones were lost, displaced, injured, and went missing during the 26-year Sri Lankan armed conflict. A thorough, independent international investigation that leads to truth, justice, and reconciliation is needed now. The United Nations Human Rights Council plays a key role in preventing future serious violations and in addressing those of the past. Can the Minister of Foreign Affairs provide an update on the latest actions taken by Canada to address human rights violations and accountability in Sri Lanka? The Honourable Minister. Madam Speaker, I want to thank the member of Scarborough North for his important question and advocacy on this matter. Canada, as part of the core group on this resolution, worked alongside members of the Council for the passage of Resolution 46.1 in Geneva this week. This resolution mandates the High Commissioner for Human Rights to collect, consolidate, analyze, and preserve information and evidence. This is an important step towards accountability in Sri Lanka. Canada has and always will stand up for human rights in Sri Lanka and around the world.
Welcome back to Good Evening Canada, sponsored by Life 100 Insurance and Investment Inc. Sridharan Thuriraja. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் பார்ப்போம். ஸோ நாளையில இருந்து 70 years and older ஆன பீப்புளுக்கு COVID-19 வேக்சின் போகிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணப்படும். இது வந்து மண்டே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். த்ரூ toronto.ca வெப்சைட்டாலையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லாட்டி கால் பண்ணி ப்ரொவின்ஷியல் வேக்சினேஷன் இன்ஃபர்மேஷன் லைனுக்கு கால் பண்ணியும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் 1951 ஒரு அதுக்கு முதல் பிறந்திருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து 5 மாஸ் வேக்சினேஷன்லேயும் கொடுக்கப்படும். இது வந்து இப்போ 3 மாஸ் வேக்சினேஷன் தான் ஓப்பன் ஆகிருக்குது. மண்டே வந்து அடிஷ்னல் 2 ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 5 பிளேசஸ்லேயும் வந்து கொடுக்கப்படும். அண்ட் இதுக்கு மேல் ஜோன் டோரி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இப்போ வந்து 30,000 வேக்சினேஷன் ஸ்பாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாரையுமே 70 years and older என்றால் அவர் வந்து என்கரேஜ் பண்ணுறார் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அப்பாயின்மெண்ட்ஸுக்கு. பிகாஸ் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து வேக்சின் போடுறோமோ அப்போ தான் நாங்கள் வந்து கோவிடை ஃபைட் பண்ணலாமண்டு. அண்ட் நாங்கள் வந்து இந்த ரேட் பார்த்தோம்னால் ஒன்டாரியோவில் வந்து 80 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் வேக்சின் போட்டிருக்கணும்னா 71% ஆஃப் வேக்சின் வந்து போட்டிருக்கணும். ஆல்சோ ஆல் ஓவர் கேனடாவில் வந்து 6.1 million பீப்புள் வந்து அன்டில் எஸ்டர்டே நேற்றைக்கு வரைக்கும் வேக்சின் வந்து போட்டிருக்கணும். ஸோ நீங்கள் 70 yearsக்கு மேலேன்னா நாளைக்கு இருந்தே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வந்து இன்றைக்கு வந்து கியூபெக் ப்ரீமியர் ஃப்ராங்க்வா லெகு வந்து இன்றைக்கு அவர்கிட்ட கோவிட் வேக்சினை போட்டிருக்கிறார். ஸோ அவர் வந்து என்ன அதை பற்றி சொல்கிறார் அண்ட் அவர் ரியாக்ஷன்ஸ் என்னண்டு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக் வந்து கியூபெக்கில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு இப்போ வந்து அங்கேயும் வந்து கேசஸ் கூடிக்கொண்டிருக்குது. அவர் சொல்கிற இட்ஸ் லைக் பிகினிங் ஆஃப் 3rd wave மாதிரி இருக்குண்டு. ஸோ அங்கே வந்து திருப்பி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருமா என்ன மாதிரின்றதை பற்றி அவர் சொல்கிறார். ஸோ லெட்ஸ் வாட்ச் த வீடியோ now. First, I'm very happy to be vaccinated myself. The people are smiling. There's a good organization. I almost not feel anything. So it's important that you set, and it's easy, a date to come and be vaccinated. It's a kind of liberty to have this vaccine. So very, very important that we have everybody be vaccinated. So you have to come here. You'll see it's very well organized. It doesn't take too much time, and people are doing it very the right way. Gloria Enriquez from Global News. Good afternoon. How are you feeling? Good. So far, I have no impact on the way I'm feeling. I'm as good as I was this morning, so that's good. Perfect. Good to hear. So my question is, with the variants resulting in more severe illness in young people, is sending kids back to high school and opening churches to 250 people, even in red zones, too much, too fast? Okay. First, there's a difference between somebody of 40 years old and somebody of 10, 12, or 15 years old. Okay, the risk is not the same. Also, I think in the balance, it's very important to see our kids going to school every day. It's good for their social activities, to see their friends. It's good for their learning. They've lost weeks of school since a year, so it's very key that they go at school. So yes, there's a risk, but I think that it's calculated risk, and if there's one place I'm ready to take some risk, it's there for the good of the children. But we have to be careful, especially if they see their grandmother or grandfather. There you have a risk. At what point would you reconsider your decision to reopen schools? At which point would you? We'll follow very closely what's happening in each region for the next few days, especially the forecast of the number of hospitalization. So, of course, if we have more cases but no impact on the health of these people, that's okay. But if we start to have some people of 40, 50 years old
having a problem and having to get to the hospital, then we'll have to look at, do we need to change the measures? So we'll evaluate in the next few days what's happening, and like I do every Tuesday, I'll announce what we do. But so far, we still think that we took the right decisions because of this balance, because still I have a lot of pressure from some people to ease the measures, but that is for sure not something we'll do. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு. Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment Inc. Sridharan Thuraraja. ஸோ கியூபெக் ப்ரீமியர் சொல்லியிருந்தார் ஃப்ராங்கோ அலெகோ தான் வந்து குட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு. ஸோ நிறைய பேர் வந்து வேக்சின் போடாத சில நேரம் பயப்படுவினம். ஸோ அவர் வந்து ஒரு பெருசாக ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். லைக் அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஸோ வரி பண்ணாமல் நீங்களும் போடுங்கோ. அண்ட் ஆல்சோ சொல்லியிருக்கிற கியூபெக்கில் வந்து இப்போ தான் ரீசெண்ட்லி வந்து ஈஸ் பண்ணினவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ திருப்பி வந்து டைட்டன் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். பட் ஆப்வியஸ்லி ஈஸ்டர் வருது. ஸோ எப்படி கேசஸ் இருக்க போதோ தெரியல. அதை பார்த்து தான் ரொம்ப செவியரானால் திருப்பியும் சில நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுது கியூபெக்கில் இருந்து. ஸோ நெக்ஸ்ட் வார மண்டேல இருந்து ஈஸ்டர்ன் ஒன்டாரியோ ஹெல்த் யூனிட் வந்து திருப்பி ரெட் ஜோனுக்கு போயினோம். ஏனென்றால் லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து அவைகளுக்கு வந்து 72 கேசஸ் வந்திருந்தது, கோவிட் கேசஸ். ஸோ இது பார்த்தோம்னால் ஒரு 100,000 பாப்புலேஷனில் ஒரு 40 கேசஸ் இருந்தாலே அது வந்து ரெட் ஜோன் என்று அர்த்தம்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ 72 கேசஸ் என்றபடியால் அவை வந்து திருப்பி பேக் டு ரெட் ஜோன் போக வேண்டி இருக்கும். ஸோ ரெட் ஜோன் என்றால் திருப்பி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். இன்டோர் டைனிங்குக்கெல்லாம் லிமிட்டட் கெப்பாசிட்டி தான் இருக்கும். அது தவிர வந்து பப்ளிக் கேதரிங்ஸ் அண்ட் லைக் யங்கர் லைக் பப்ளிக் ஈவெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து யாருக்கெல்லாம் கூட வருதுன்னு பார்த்தால் அங்கே வந்து மோர் யங்கர் பீப்புளுக்கு தான் வருதுன்னு சொல்லியிருக்கிறோம். அவையில் வந்து நிறைய எஃபெக்ட் காட்டாட்டைக்கும் அவைகளுக்கு தான் இந்த நியூ வேரியன்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அவையில் வந்து மண்டே மார்ச் 29th திருப்பி ரெட் ஜோனுக்கு போவினோம். இப்போ டைம் 9:30. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கரன்சி போகிறோம். கரன்சி இப்போ ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா ஸ்டில் ஹையாக தான் இருக்குது. ஸ்ரீலங்கா வந்து 168 rupees போகுது அண்ட் இந்தியா 58 rupees போகுது. ஸோ லெட்ஸ் see the currency now. கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இலங்கை 168 இலங்கை ரூபா, இந்தியா 58 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. ஸோ இன்றைக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யோர்க் ரீஜனில் வந்து இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு டிரைவ் த்ரூ வேக்சினேஷனுக்கு ஒண்டர்லேண்டில். ஸோ இது வந்து மண்டேலேருந்து எஃபெக்டிவாக ஸ்டார்ட் ஆகும் ஒண்டர்லேண்டில். இது வந்து யாருக்கெல்லாமே இந்த டிரைவ் த்ரூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்றால், இப்போ மொபிலிட்டி இஷ்யூஸ் நிறைய பேர் நடக்க கஷ்டமாக இருக்கிறாக்கள், வீல் சேர் யூஸ் பண்ணுறாக்களுக்கெல்லாம் டிரைவ் த்ரூவில் வேறு யாக்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு அவையில் போய் வேக்சின் போடுறது வந்து அவைகளுக்கு வந்து ஈஸியராக இருக்கும். ஸோ அவைகளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இருக்குது. அண்ட் இந்த வேக்சின் வந்து தேர் எய்மிங் ஒரு நாளைக்கு வந்து 1600 பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து அவையில் எய்ம் பண்ணினேன். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வேக்சின் வந்து அவையில் கொடுப்பினமென்றால் ஒண்டர்லேண்டில் ட்ரைவ் த்ரூவில் 70 இயர்ஸ் அண்ட் ஓல்டர் இருக்கும். மற்றது வந்து யோக் ரீஜனில் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், லாங் டேர்ம் கேரில் ஒர்க் பண்ணுறவையல், மற்றது வந்து குரூப் ஹோம்ஸில் ஒர்க் பண்ணுறவையல் அண்ட் இண்டிஜினஸ் பீப்புள்ஸுக்கும், மற்றது வந்து ஃபெய்த் லீடர்ஸ் அவையில் வந்து இப்போ சப்போர்ட் ஒரு கேர் வந்து அவைகளுக்கு கொடுத்தா அவைகளுக்கு வந்து கொடுப்பினோம். இல்லாட்டிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற அடல்ட்ஸுக்கு வந்து அவைகளுக்கு ஹோம் கேர் கிடைக்குதுன்னா அவைகளுக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ண வேணுமென்றால் இந்த ட்ரைவ் த்ரூவுக்கு நீங்கள் வந்து யூ கேன் கோ டு யோர்க் ரீஜன் வெப்சைட்டில் போய் புக் பண்ணலாம். இல்லாட்டிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணியும் நீங்கள் வந்து புக் பண்ணலாம். On that note, Premier Duckford வந்து அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபெடரல் கவர்மெண்ட் மேலே இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறார் என்றாலும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ தான் எவ்வளோ தான் டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணினாலுமே இப்போ வந்து நிறைய கேசஸ் வந்து கொண்டே இருக்குது, நியூ வேரியன்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டால் இனஃப் வேக்சின் வந்து செக்யூர் அவைல் பண்ணலைன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஹவ் ட்ராப் த பால் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ அவர் சரியான ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுறார் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து த ஹெட் ஆஃப் ஒன்டாரியோ COVID-19 டாஸ்க் ஃபோர்ஸ் ஜெனரல் ரிக் ஹிலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஒன்டாரியோவில் வந்து ஒரு நாளைக்கு 120,000 வேக்சின்ஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கறது கெப்பாசிட்டி இருக்குது. பட் இருந்தாலுமே அவைகள் வந்து அப்படி கொடுக்க முடியாமல் இருக்குது. ஏனென்றால் இனஃப் வேக்சின்ஸ் இல்லாதபடியாக அவைகளுக்கு கொடுக்க முடியதில்லை. அண்ட் ஆல்சோ ஒன்டாரியோ வந்து ஒழுங்காக பிளான் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து 300,000 per day வேக்சின்ஸ் வந்து கொடுக்க ஏழுமன்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதுக்கு தான் ப்ரீமியர் டக்ஃபோர்டு தான் சரியான ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். பட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் செப்டம்பர் முடிகிறதுக்கு முதல்ல யாருக்கெல்லாமே வேக்சின் வந்து கிடைக்க விரும்பிடணுமோ அவைகளுக்கு வந்து எல்லாருமே வேக்சின் வந்து போட கூடியதாக இருக்கும், அவளுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும் அண்டு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் இன் குட் ஈவினிங் கேனடா நாங்கள் கலையரங்கத்துக்கு போக போகிறோம். இன்றைக்கு ஒரு சாங் இருக்குது, ஒரு முறை பை விதுஷாயினி. ஷீஸ் இந்த ஒரு இண்டிபெண்ட் சாங் அவளை அண்ட் மியூசிக் பை பிரவீன் மணி. ஸோ அவன் நிறைய சாங்ஸ் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வாட்ச் த சாங் now.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் ஹரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். Hi guys, welcome back to Good Evening Canada, sponsored by Life Hunter Insurance and Investment in Sridharan Thiraraja. So Vidushaini இந்த சாங் பார்த்துருந்தேன். ஸோ நைஸாக இருந்துச்சு. அவன் வேறு சாங்ஸ் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது சொன்ன மாதிரியே. ஸோ நீங்கள் பார்க்குறண்டால் நீங்கள் போய் அதில் பார்க்கலாம் அவன் வேறு சாங்ஸ். அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறீங்க கனடாவில். நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க உங்களோட சாங்ஸ், மியூசிக் அண்ட் டான்ஸஸை நாங்கள் வந்து இங்கே போடுறோம். ஐநோ உங்களோட டான்ஸை வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஷோ கேஸ் பண்ண ஒன்று விரும்புவீங்க. ஸோ எங்களுக்கு அனுப்பினா நாங்கள் வந்து போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நியூஸ் பார்ப்போம். ஸோ வெஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் வந்து சம்மருக்கு திருப்பி அவையில் வந்து 11 டொமஸ்டிக் ரூட்ஸை ஆட் பண்ண போயிடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சம்மருக்கு திருப்பி அட்லீஸ்ட் இப்போ ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலுமே வித்தின் கனடா கூடி ட்ராவல் பண்ண விருப்பமாக இருக்கும் நிறைய பேர். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பண்ணாலும் கோவிட் வேக்சின் போட்ட பிறகு. ஸோ அதுக்கு வந்து அவையில் சொல்லியிருக்கிற வந்து அட்லாண்டிக் கனடா அண்ட் கியூபெக் சிட்டிக்கு வந்து வெஸ்டர்ன் கனடாவுக்கு வந்து 11 டொமஸ்டிக் ரூட்ஸை வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம் இன் ஜூன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி கூட வேக்சின் போட்ட பிறகு நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொஞ்சம் ஈஸானால் நிறைய பேர் ட்ராவல் பண்ணக்கூடியதாக ஹோப்ஃபுல்லி இருக்குமெண்டு லெட்ஸ் ஹோப் ஃபார் இட். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீக் ஃபுல்லாகவே நல்ல நைஸாக இருந்துச்சு. பட் இன்றைக்கு தான் கொஞ்சம் வெதர் கொஞ்சம் ரெய்னியாக இருந்தது. நாளைக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுண்டு வெதர் லெட்ஸ் see the weather now. ஹோம் லைஃப் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் மார்ச் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா, ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹண்டர் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்ரீதரன் துரைராஜா. ஸோ தேங்க்ஃபுல்லி நாளைக்கு வந்து கொஞ்சம் சனியாக இருக்கும், இந்திய மாதிரி இல்லாமல். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீக்கெண்ட் எல்லாம் நைஸாக இருக்கும். இப்போ டைம் 9:42. ஸோ என்ன நியூஸ், வார மண்டேல இருந்து ஹாமில்டன் திருப்பியும் வந்து கிரே ஜோனுக்கு போகுது லாக்டவுனுக்கு. ஸோ இவ்வளோ நாளுமே ரெட் ஜோனில் இருந்தது. பட் திருப்பி கோவிட் கேசஸ் எல்லாம் கூடுறபடியால் தே ஆர் கோயிங் பேக் டு கிரே ஜோன். அண்ட் டிமிஸ் கேமிங் ஹெல்த் யூனிட்டும் வந்து திருப்பி வந்து மண்டேல இருந்து அவையில் வந்து ரெட் ஜோனுக்கு திருப்பி போயினோம். ஸோ they are going to shift to red zone. So அவையில் வந்து கிரே ஜோனில் இருந்து ரெட் ஜோனுக்கு வந்து they are going to be shifted. So next நாங்கள் வந்து லாஸ்ட் போர்ஷனாக we are going to watch Canadian news, கனேடிய செய்திகள் with P.s. சுதாகரன். வணக்கம். இன்று மார்ச் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. லைஃப் ஹண்டர் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜ் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவின் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை அடுத்த வாரம் 1 மில்லியனை தாண்டும் நிலை தோன்றியுள்ளது. கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கனடாவில் நாளாந்த தொற்றின் எண்ணிக்கை 12,000 அதிகரிக்கும் நிலை உள்ளதாக இன்று வெளியான புதிய தேசிய பொது சுகாதார மாடலிங் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
2 மாதமாக குறைவடைந்து வரும் தொற்றுகளின் எண்ணிக்கை எதிர்வரும் வாரங்களில் வேகமாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரித்து வரும் தொற்றின் புதிய திரிபுகள் இதற்கான காரணியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தடுப்பூசி வழங்கல் அதிகரித்தாலும் தொற்றின் பரவல் வேகத்தை தடுப்பூசிகளின் வழங்கல் சரி செய்ய முடியாது என கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் இன்று தெரிவித்தார். இளம் கனேடியர்களிடையே கோவிட் தொற்றுகளின் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. தொற்றின் புதிய திரிபினால் இந்த அதிகரிப்பு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. வயோதிபர்கள் மத்தியில் தொற்றின் புதிய திரிபு சரி கண்டாலும் இளம் கனேடியர்களிடையே பாதிப்பு அதிகரிப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இளம் கனேடியர்களிடையே அதிகரித்த மரணங்களுக்கான சாத்தியக்கூறு குறித்து எச்சரிக்கையும் வெளியாகியுள்ளது. இந்த புதிய திரிபின் அதிகரித்த தீவிரம் இன்று வெளியான புதிய தேசிய பொது சுகாதார மாடலிங் தரவுகளில் பிரதிபலிக்கிறது என கனடாவின் தலைமை மருத்துவர் வைத்தியர் தெரேசா டேம் தெரிவித்துள்ளார். இன்று வெளியான தரவுகள் 80 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட கனேடியர்களில் தொற்றின் எண்ணிக்கை குறைந்துவிட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனாலும் 20 முதல் 39 வயது உடையவர்களிடையே புதிய திரிபின் தாக்கம் அதிகரித்திருப்பது இன்றைய தரவுகளில் தெரிய வருகிறது. இன்று வரை கனடா முழுவதும் 7100க்கும் மேற்பட்ட தொற்றின் புதிய திரிபுகள் பதிவாகியுள்ளன. அமெரிக்காவிடமிருந்து எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 1.5 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை கனடா பெறவுள்ளது. இன்று கனடாவின் கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவுடனான தடுப்பூசி பகிர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1.5 மில்லியன் ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைய உள்ளன. அமெரிக்காவில் உற்பத்தியாகும் முதலாவது கோவிட் தடுப்பூசி விநியோகமாக இந்த விநியோகம் அமைய உள்ளது. இதை தவிர கனடாவுக்கான தடுப்பூசி விநியோகங்கள் தொடர் தடைகளை எதிர்கொள்கின்றன. கனடாவுக்கான மொடர்னா தடுப்பூசி விநியோகம் தொடர்ந்தும் தாமதங்களை எதிர்கொள்கிறது. இதேவேளை ஜான்சன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசி விநியோகம் குறித்து புதிய விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. கனடாவில் நேற்று வரை 6.1 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகள் பெற்றுள்ளதாக மத்திய அரசின் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஒன்டாரியோவில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையையும் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையையும் இரட்டிப்பாக்கியிருக்கிறது. ஒன்டாரியோவின் கோவிட் அறிவியல் ஆலோசனை குழுவின் மூலம் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் தொற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய இறப்பு அபாயத்தையும் இது சுமார் 60% உயர்த்தியுள்ளது. இது குறித்த மேலதிக விவரங்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளியாகும் என தெரிய வருகிறது. கனடாவில் இன்று மீண்டும் 5000க்கும் அதிகமான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று தொடர்ந்தும் 2வது நாளாக ஒன்டாரியோவில் 2000க்கும் அதிகமான தொற்றுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்று ஒன்டாரியோ சுகாதார அதிகாரிகள் 2169 தொற்றுகளையும் 12 மரணங்களையும் அறிவித்துள்ளார்கள். இவை தவிரவும் கியூபெக்கில் 950, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 908, அல்பர்டாவில் 717, சஸ்கெச்சுவானில் 213, மனிடோபாவில் 116, நியூ பிரன்ஸ்விக்கில் 13, நோவஸ்கோஷியாவில் 5, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 3 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் கனடாவில் இன்று மொத்தம் 5094 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. சஸ்கெச்சுவானில் 8, கியூபெக்கில் 7, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 3, அல்பர்டாவில் 3, மனிடோபாவில் 3 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் கனடாவில் 9,56,655 தொற்றுகளும் 22,826 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 8,93,469 பேர் சுகமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Hi guys, welcome back to Good Evening Canada. So, இப்போ Good Evening Canada நிறைவுக்கு வருது. இன்றைய ஷோ was sponsored by Life 100 Insurance and Investment Inc. ஸ்ரீதரன் துரைராஜா. வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கீப் ஆன் உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருங்கோ. அண்ட் ஹோப் இன்றைக்கு நிறைய நியூஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குமெண்டு. அண்ட் உங்களோட
also businesses நீங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ண வேணுமெண்டாங்கிற ஷோவில் you guys can contact us. நாங்கள் உங்களுக்கு வந்து we will get back to you. And also be safe in the weekend. And Good Evening Canada மீண்டும் உங்களை திங்கட்கிழமை சந்திக்கும். So until then நீங்கள் வந்து Good Evening Canadaவோட IPTV, YouTube மற்றும் Facebook மூலமாக இணைந்திருக்கலாம். So உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெயந்தினி. நன்றி நேயர்களே.